எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய எல்லா குருநாதர்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7ஆம் பாவ காரகங்கள் தான். ஏற்கனவே நம்ம 6 பாவத்தினுடைய காரகங்களை பார்த்துட்டோம். இது 7ஆம் பாவ காரகம். இந்த காரகங்கள் வழியாகத்தான் பாவம் அப்படின்னா, முதல்ல பாவம் அப்படின்னா அத பாவகம் அல்லது 7வது கட்டம் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அதாவது உதாரணமாக ஒரு ஜாதகத்துல நம்ம காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசி முதல் வீடாகவும் 7வது வீடு அப்படின்றது துலாம் ராசியை நம்ம குறிப்போம். சரிங்களா? இது காலபுருஷ தத்துவத்திற்கு பொதுவான ஜாதக அமைப்பு. அவங்களுக்கு தனக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்கு இல்லையா? அந்த ஜாதகத்துல ஒரு கட்டத்துல லா அப்படின்னு போட்டு அது இந்த கட்டத்துல லா போட்டு இப்படி 2 கோடு போட்டிருப்பாங்க. இந்த லா போட்டு 2 கோடு போட்டு இருக்கிறது தான் அந்த ஜாதகருடைய லக்ன பாவம். அந்த லக்ன பாவத்தை முதல் பாவமா எடுத்து அதிலிருந்து 9 அப்படின்னு ஒண்ணா எண்ணி நீங்க பார்க்க வேண்டிய 7ஆம் பாவத்தினுடைய காரகம். இந்த 7ஆம் பாவத்தினுடைய அதுல சில நேரங்கள்ல கிரகங்கள் 1 இல்ல 3 4 அப்படி கூட்டு கிரகமா அமையும், இல்ல கிரகம் இல்லாம இருக்கும், இல்ல காலியா இருக்கும். அது எப்படி இருந்தாலும் அந்த 7ஆம் பாவத்தினுடைய காரகங்கள்ல இந்தந்த விஷயங்கள் அந்த ஜாதகரை 7ஆம் பாவத்துல இருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த 7ஆம் பாவத்தினுடைய காரகங்கள். இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு நம்ம எந்த கட்டத்தை பார்க்கணும் ஜாதகத்துல, அது பார்த்தாதான் நம்ம அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை, எவ்வளவு நாட்கள் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதற்காகத்தான் இது. அதனால கண்டிப்பா கிரக பலன்களும் இந்த பாவ பலன்களும் கண்டிப்பா அதனுடைய காரகங்கள்ல எல்லாருமே தெரிஞ்சு இருக்கணும். தெரிஞ்சாதான் ஜாதகத்தை முழுமையாக ஜாதகருக்கு ஆலோசனை பண்ணி நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? இப்ப இந்த 7ஆம் பாவத்தினுடைய காரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல நமக்கு தெரியறது திருமணம். அதுதான் மெயினா. 7ஆம் பாவம்னு சொன்ன உடனே அது கலத்திர பாவம் இல்லையா? அதனால திருமணத்தை கொடுக்கிற பாவம். ஒரு ஜாதகருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும், எப்படி நடக்கும், அது நல்லா இருக்குமா, சொந்தத்துல நடக்குமா அப்படின்னு நிறைய விஷயங்கள், திருமணத்தை சார்ந்த விஷயங்கள் வருது இல்லையா? அது அத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த 7ஆம் பாவம் தொடர்பு கொண்ட விஷயத்தை வச்சுதான் நம்ம செய்ய முடியும். இதுல இந்த பாவங்கள் நான் எல்லா பாவத்துக்கும் சொன்னதுதான். இது திரிகோண பாவங்கள். இந்த பாவங்கள் தொடர்பு கொண்ட பாவத்திற்கு ஏத்த மாதிரிதான் அந்த 7ஆம் பாவத்தினுடைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். எல்லா பாவத்துக்குமே லக்ன பாவத்திலிருந்து 12 பாவங்களுக்கும் இந்த பாவங்கள் தொடர்பு கொண்ட மாதிரிதான் அந்த ஜாதகருக்கு பலன்கள் கிடைக்கும். சரி, இது என்ன பாவங்கள் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன 1 3 7 11 என்கின்ற திரிகோணம் ஒற்றைப்படை பாவங்கள். இது காம திரிகோணம். 2 4 6 10 அப்படின்றது இரட்டைப்படை பாவங்கள். இது கர்ம திரிகோணம். 5 9 என்பது தர்ம திரிகோணம். 8 12 அப்படின்றது இது மோட்ச திரிகோணம். இந்த திரிகோணங்கள் தொடர்பு கொண்ட வழியாகத்தான் அந்த ஜாதகருக்கு பலன்கள் ஏற்படும். சரி, இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் ஜாதகருக்கு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு 7ஆம் பாவத்தினுடைய காரகம் என்ன அப்படின்னா, உடல் உறுப்புல சிறுநீரகம், கர்ப்பப்பை, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, முதல் பாவம் தலை சார்ந்த விஷயங்கள், 2ஆம் பாவம் முகம் சார்ந்த விஷயங்கள், 3ஆம் பாவம் கழுத்து சார்ந்த விஷயங்கள், 4 நுரையீரல், 5 இதயம், 6 வயிறு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம 7வது பார்க்கிறோம். உடலில் உள்ள நடுப்பகுதி, இதுதான் 7ஆம் பாவம் மெயினா. அப்ப இந்த நடுப்பகுதியில் இருக்கிற உறுப்பு எது? அப்போ சிறுநீரகம், கர்ப்பப்பை. இப்ப சிறுநீரகத்துல ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துருச்சு, அந்த சிறுநீரகத்தை மாத்தணும்னு சொல்றாங்க. இது இப்ப மாத்தனா அவருக்கு சரியாயிடுமா, அதனால அவர் குணமாயிடுவாரா அப்படின்னு ஒரு ஜாதகர் நம்மள கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த பாவங்கள் எப்படி தொடர்பு கொண்டு இருக்கு அப்படின்னும், இது தொடர்பு கொண்ட உப நட்சத்திரம், அந்த 7ஆம் பாவத்திற்கு ஒரு உப நட்சத்திரம், உப நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? அந்த உப நட்சத்திரங்கள் எப்படி தொடர்பு கொண்டிருக்கு, எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அதற்கேத்த மாதிரி நம்ம பலன்களை ஜாதகருக்கு சொல்லணும். சரிங்களா? இப்போ
இது வந்து ஒற்றைப்படை பாவமா இருந்தா அந்த சிறுநீரத்தால பிரச்சனை வராதுப்பா, சரியாயிடும். வராது மேக்சிமம், அப்படி வந்தாலும் சரியாயிடும்லாம். இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம், மருந்து காசு செலவு பண்ணி நீங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். 5, 9 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 8, 12 அப்படின்னா வரும். அதை வந்து செலவு பண்ணி செய்யவும் முடியாது. அப்படி செஞ்சாலும் அது நிறைய சக்சஸ்னே கொடுக்காது. ரொம்ப வலி, வேதனை, விரயம், கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் இது. வந்து இந்த நேரத்துல அதுக்கான தசா புத்தி அந்தரம் சூட்சமும் அதே போல இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு சிறுநீரகத்தினால ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கும். இதே போலதான் கர்ப்பப்பையும் ஒரு பெண்ணிற்கு ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தா கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள்ல பெரிய பிரச்சனைகள் வராது. இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் காசு செலவு பண்ணி அந்த உற்பத்தி சரி பண்ணிக்கலாம். எப்படி சொல்றதுன்னா, அதுல ஏதோ ஒரு கட்டி வருது, அது வந்து அதை எடுத்துட்டு ஒரு பைப்ராய்ட் கட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை கொழுப்பு கட்டியாவும் இருக்கும். சிலருக்கு வந்து கேன்சர் கட்டியாவும் இருக்கும். கேன்சர் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த மாதிரி கட்டிகள் வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த கொழுப்பு கட்டி அப்படின்னா குரு காரகமா இருக்கும். கேன்சர் கட்டிலாம் வருது அப்படின்னு சொன்னா ராகு காரகமா இருக்கும். ராகுவோட உப நட்சத்திரங்கள் அங்க இருக்கும். அது மாதிரி வந்திருக்கும். அப்ப காசு செலவு பண்ணி சரி பண்ணி அதை வந்து காப்பாற்றிடுவாங்க. கேன்சர் கட்டியாவே இருந்தாலும் அந்த ஒருவேளை அந்த கர்ப்பப்பையை எடுக்கிறதோ இல்லைன்னா அந்த கர்ப்பப்பையில இருக்கிற கட்டிகளை மட்டும் அகற்றியோ அதை வந்து நோயினுடைய வீரியத்திற்கு ஏற்ற மாதிரி சரி பண்ண முடியும், காசு செலவு பண்ணா. 5, 9 வராது. 8, 12 அப்படின்னு வந்தா அது நோயினுடைய தாக்கம் வீரியமா இருக்கும். அது கேன்சர் கட்டியா இருந்தாலும் சரி, கொழுப்பு கட்டியா இருந்தாலும் ரொம்ப பெருசா இருக்கும். அதெல்லாம் வந்து கர்ப்பப்பையை வச்சுக்க முடியாது. கர்ப்பப்பையை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அங்கிருந்து. ஏன்னா 12 என்பது துண்டிப்பு. சோ அங்க இருந்து எடுத்துடணும் அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணி நாம கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமும் வரும். அது ஜாதகர் 7ஆம் பாவம் எந்த மாதிரியான தொடர்பை கொண்டிருக்கு, ஜாதகருக்கு எப்படி அந்த பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் இது. ஒருத்தர் கர்ப்பப்பை பிரச்சனை வருது இல்ல வருமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி 7ஆம் பாவத்தை பார்த்து அது தொடர்பு கொண்ட பாவங்கள் ரீதியாகவும் அது தொடர்பு கொண்ட உப நட்சத்திரங்கள் வாயிலாகவும் நாம் ஜாதகரை துல்லியமாக கணக்கீடு செய்து அப்பொழுது நடக்கின்ற தசாபுத்தியையும் மனதில் வைத்து நாம் வந்து அவர்களுக்கு பலனை சொல்லணும். இதே போலதான் மற்ற காரகங்கள். உடலில் உள்ள சமநிலை, இதுவும் வந்து 7ஆம் பாவத்தினுடைய காரகங்கள் தான். அடுத்து வந்து ஜாதகருக்கு சமமான நபர், நமக்கு ஈக்குவலான பர்சன் கிட்ட நம்ம பேசுவோம். அதுதான் வந்து 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்றது. இந்த 7ஆம் பாவத்தை நம்ம ஜோடி பாவம் அப்படின்னு சொல்லுவோம். ஜோடி இல்லையா, இதுதானே நம்ம திருமண பாவம் சொல்றோம். அப்ப நமக்கு இணையான ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணை, ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வதோ அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பா ஏத்துக்கிறதோ, ஒரு கூட்டாளியா சேர்த்துக்கிறதோ, அல்லது ஒரு பிசினஸ் விஷயமாக நாங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றது. இல்ல பத்திரம் வந்து ஒன்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது கூட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பத்திரத்தை நம்ம வந்து பதிவு பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னாலும், ஒருத்தரை நம்மளோடு இணைத்துக் கொள்வது, அது யாராக இருந்தாலும், அது நண்பராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்ல வேறு யாரா இருந்தாலும் நம்ம இணைச்சுக்கிறோம், ஒருத்தரை இணைத்துக் கொள்கிறோம் நம்மளோடு அப்படின்னு சொன்னாலும், இல்ல நம்ம ஒருத்தரை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது 7ஆம் பாவமே ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது தான். நம்ம ஒண்ணு கொடுத்தா அவங்க ஒண்ணு கொடுப்பாங்க. இப்ப மனைவி கிட்ட நம்ம அண்டை கொடுத்தா மனைவி அண்டை திருப்பி கொடுப்பாங்க. ஒன்ன கொடுத்து ஒண்ணு வாங்கறது தான் வந்து 7ஆம் பாவம். அதனாலதான் இந்த 7ஆம் பாவத்துல இன்னொரு காரகம் என்பது மிக மிக முக்கியம். வியாபாரம், தொழில், பெரிய பெரிய தொழில்லாம் செய்யறது வந்து 10ஆம் பாவம். அது வந்து பெரிய பெரிய ஃபேக்டரி, பெரிய பெரிய மிஷினரி எல்லாம் வச்சு செய்யறது சொந்த தொழில், அது வந்து 10ஆம் பாவம். இதுல வர்றது திட்டமான தொழில், இது சொந்த தொழில். ஒருத்தர் வந்து அடிமை தொழில் என்பது 6ஆம் பாவம். நான் ஏற்கனவே சொன்னேன். 6, 12. அதனால வந்து இது வந்து சுதந்திரமான தொழில், தனியா செய்யற வியாபாரம், தொழில், சின்ன தொழில், இது எல்லாமே வர்றது வந்து இந்த 7ஆம் பாவத்தினுடைய காரகங்கள் தான். அப்படி இருக்கும்போது ஒரு பொருளை இப்ப அவங்க காசு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு பொருளை கொடுப்போம் இல்லையா. அங்கிருந்து நம்ம ஒரு பொருளை வந்து இங்க கொள்முதல் செய்யறோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு காசை கொடுப்போம். அப்போ ஒன்னை கொடுத்து ஒண்ணு பண்ட மாற்றம், அந்த மாதிரி நம்ம ஒன்ன கொடுப்போம், அவங்க ஒண்ணு கொடுப்பாங்க. அப்ப ஒருத்தரை சார்ந்து நான் தொழில் தொடங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வியாபாரி வராம நாம மட்டும் உட்காந்து தொழில் தொடங்கி கதவு திறந்து வச்சுட்டா அந்த வியாபாரம் சரியா?
நமக்கு வருமானம் வருமா அப்படின்னா நஷ்டம் தானே. அதனால ஒருத்தரை சார்ந்துதான் நம்ம இருக்கோம் இல்லைங்களா. ஒருத்தரை நம்ம சார்ந்து இருக்கிறோம். அவங்க வந்து நமக்கு ஒண்ணு தராங்க, நம்ம அவங்களுக்கு அதுக்கு பதில் நிகரானது ஒன்ன கொடுக்கிறோம். அப்போ இந்த வியாபாரத்தை சொல்றதும் தொழிலை சொல்வதும் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து இருப்பதும் ஒருத்தரை தன்னோடு இணைத்துக் கொள்வதும் இது அத்தனையுமே வந்து இந்த 7ஆம் பாவத்தினுடைய காரகங்கள் தான். சரிங்களா. அடுத்து வந்து ஜோடின்னு சொன்னேன் இல்லையா, கணவன் மனைவி. இவங்க கூட சரியான ஜோடியா வருவாங்களா? இந்த உபநட்சத்திரங்கள் வாயிலாக சொந்தத்துல திருமணமா, அசல்ல திருமணமா, எந்த நேரத்துல நடக்கும், அவங்க ஈக்குவலான வயசுல இருப்பாங்களா, சரியான குடும்பமா இருப்பாங்களா, சரியான படிப்பா இருப்பாங்களா, நமக்கு ஏத்த சரியான ஜோடியா இருப்பாங்களா, இல்லைன்னா முரண்பட்டு இருப்பாங்களா, வேற மொழி, வேற நாடு, வேற இடத்துல இருந்து வருவாங்களா, தொலைவுல இருந்து வருவாங்களா அப்படின்ற விஷயம். அப்படி இல்லைன்னா வந்தவங்க நீண்ட நாள் நம்மளோட கூட்டுன்னா ஒரு நீண்ட நாள் அவங்க டிராவல் பண்ணணும் இல்லையா, எந்த பிரச்சனையும் இல்லாம. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த சங்கடமும் இல்லாம அவங்க நம்மளா கூடவே தொழில் நடத்துறதா இருந்தாலும் சரி, திருமணம் நடத்துறதா இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயமுமே வந்து நம்மளா கூட அவங்க சரியா உன்ன போல ரொம்ப நாள் டிராவல் பண்றாங்களா அப்படின்னா அந்த பாவங்கள்லாம் ஒற்றைப்படை பாவங்கள்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது ரொம்ப நல்லா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், மனைவி உட்பட. அதே 2 நாள் ஆர்வத்துல வருகின்ற மனைவியோ இல்ல வருகின்ற கணவனோ ரொம்ப சொத்தோட வருவாங்க, வீடோட வருவாங்க, அவங்க வேலை செய்வாங்க, வேலை மூலமா பணம் வரும் அப்படின்னு பணம் சார்ந்த விஷயம். நம்ம ஒருத்தர்கிட்ட வெளியில கூட கம்யூனிகேஷன் கூட 7ஆம் பாவம் தான். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறோம்னா பணம் சார்ந்து பேசுவோம். இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டு இருந்தா. ஒற்றைப்படை பாவம் தான் அன்பா பேசுவோம். 5, 9ன்னா ரொம்ப ஓவரா பேசுவோம், வழிஞ்சு பேசுவோம், இணங்கி பேசுவோம். 8, 12னா பேசவே தெரியாது, பேசினா பிரச்சனை தான். யார்கிட்ட பேசினாலும் சரி, அது மனைவி கிட்ட பேசினாலும் சரி, நண்பர்கிட்ட பேசினாலும் சரி, மற்ற யார்கிட்ட பேசினாலும் அங்க வந்து பிரச்சனைகள் தான் வரும். அந்த மாதிரி ஜோடி பாவம் என்கின்ற இந்த 7ஆம் பாவம் ஒருத்தருக்கு இந்த மாதிரி பாவ தொடர்புகளும் அந்த கிரக தொடர்புகளும் கொண்டு நம்ம வந்து ஜாதகருக்கு பலனை சொல்லலாம். அதுக்கப்புறம் சமூக அங்கீகாரம் அப்படின்றதும் இந்த 7ஆம் பாவத்தினுடைய காரகங்கள் தான். சமூக அங்கீகாரம் அப்படின்னு சொல்றது ஒருத்தருக்கு மரியாதை கிடைக்குமா, மதிப்பு கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, இந்த அரசியல் இதெல்லாம் கூட சொல்றாங்க இல்லையா, கூட்டம், பொதுஜனம், அதெல்லாம் வந்து கூட இந்த 7ஆம் பாவத்தினுடைய காரகம் தான். இதெல்லாம் இந்த பாவங்கள் சரியா இருந்தா அந்த பலன்கள்லாம் அவங்களுக்கு சரியா வரும். இது சரியில்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கலவரம் பண்றாங்க இல்லையா, நம்ம ஸ்ட்ரைக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தொழிலாளி இல்லையா, ஒரு தொழில் நடத்துற இடத்துல தொழில் ஸ்தாபனத்துல ஒரு தொழிலாளிகள் வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து சங்க தலைவர் ஆரம்பிச்சு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்க இல்லையா, அப்படி ஒரு கூட்டு கலவரம் பண்றதும் இது மாதிரி தான். அந்த மாதிரி வந்து வேற கலவரம்னா நம்ம எல்லாரும் ஒன்ன போல தானா சேர்ந்து ஒரு பிரச்சனையை எதிர்த்து அந்த நமக்கு வர வேண்டிய கோரிக்கையை கேட்கறது, அது எல்லாமே வந்து கூட்டு கலவரம். அது அத்தனையுமே வந்து இந்த 7ஆம் பாவத்தினுடைய காரகத்துல தான் வந்து சொல்லும். அது வந்து இது தொடர்பு கொண்ட பாவங்கள் ரீதியாக அந்த பிரச்சனைகள் நல்லா நடக்குமா, இல்லைன்னா அது வந்து ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தானா சேர்ற கூட்டம், இது வந்து நம்மளா சேர்க்கறது இல்ல, தானா வந்து இந்த 7ஆம் பாவம் நல்ல பாவங்கள் 1, 3, 7, 11 தொடர்பு கொண்டதுன்னா அவங்களே வந்து நிறைய ஜனங்கள் சேருவாங்க. அதே மாதிரி வியாபாரத்துக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் சேருவாங்க, தொழில் இருந்தா தொழில்ல நிறைய பேர் சேருவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த 7ஆம் பாவத்தினுடைய காரகத்தை வச்சுதான் நம்ம வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இந்த 7ஆம் பாவம் நிறைய பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது 7ஆம் பாவம் என்பது உண்மையா பேசுறது, அதாவது எப்படி சொல்றதுன்னா வெளிப்படையா எல்லாமே. ஏன்னா 8ஆம் பாவம் என்பது மறைமுகமான பாவம் இல்லையா, 8க்கு 7 12ஆம் பாவம். அப்போ வெளிப்படைத்தன்மை வந்து இந்த 7ஆம் பாவத்துக்கு இருக்கு. அப்போ எப்பவுமே கணவன் மனைவி உறவுனா கூட ஒரு வெளிப்படையா இருந்தா தான் அந்த உறவு நீடிச்சு இருக்கும். ஒருத்தர் ஒண்ணு மறைச்சு பேசுறாங்க இல்ல பண்றாங்க ஒரு விஷயம்னா அது ஒரு காலத்துல தெரியும் பொழுது இது ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன் கிட்ட சண்டை போட்டு அந்த உறவுல ஒரு விரிசல் வருது இல்லையா. அதே மாதிரிதான் கூட்டாளியா இருந்தா கூட ஒரு பிசினஸ் பண்ணும்போது ஒரு லாபத்தை பத்தியோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியோ ஒரு பர்சன் இன்னொருத்தர்கிட்ட சொல்லாம மறைச்சாரு அப்படின்னு சொன்னா அது தெரியும் பொழுது நீ ஏன் என்கிட்ட சொல்லாம செஞ்ச, நீ ஏன் இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர்ஷிப்லயே ஒரு விரிவு வருது இல்லையா. அப்போ வெளிப்படைத்தன்மை என்பது இந்த 7ஆம் பாவம். சோ இவர் வந்து வெளிப்படையா இருப்பாரா, உண்மையா இருப்பாரா, எல்லாத்தையும் மறைக்காம பேசுவாரா, கரெக்டா நடந்துப்பாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னாலும் இந்த 7ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். இந்த 7ஆம் பாவம் எந்தெந்த பாவங்களை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவ ரீதியாக அவர் வெளிப்படைத்தன்மையாக இருப்பார், எல்லார்கிட்டும் பிராங்கா பேசுவார் அப்படின்றத நம்ம வந்து ஜாதகரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
தசாபுத்திகள் அது இந்த பாவங்கள் வழியாகவும் அதன் தொடர்பு கொண்ட நட்சத்திரங்கள் வழியாகவும் அப்ப நடக்கிற தசாபுத்திகள் வழியாகவும் பலனை துல்லியமாக ஜாதகருக்கு நம்மளால எடுத்துரைக்க முடியும். இப்போ இந்த 7ஆம் பாவத்துல மெயின் பாவமே திருமணம் சொன்னேன். அப்போ இந்த திருமணம் செய்த கணவனோ மனைவியோ ரொம்ப அன்பா இருப்பாங்களா? ஏன்னா ஸ்பரிச சுகம், ஒருத்தர் பரிமாறிக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வெளிப்படைத்தன்மையா இருக்கிறது, அன்பு பாராட்டுறது, நடுநிலையா இருக்கிறது, சமநிலையா இருக்கிறது, ஆணுக்கு பெண் சமம், மனைவின்னா மனைவி கணவன் இருவரும் ஒரே சமமானவங்க. குடும்பத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் இருவருக்கும் சம பொறுப்பு இருக்கு, குழந்தைய வளர்க்கறதுல சம பொறுப்பு இருக்கு அப்படின்னு சமமா எல்லா பிரச்சனைகளையும் ஒன்னா பகிர்ந்து கொள்கின்ற தன்மை இந்த 7ஆம் பாவத்துல தொடர்பு கொண்ட நட்சத்திரங்களை வச்சு பார்க்கலாம். ஏன்னா இது 7ஆம் பாவத்தினுடைய காரகம் ஆகும். சரிங்களா? அதனால இந்த 7ஆம் பாவத்தினுடைய காரகங்களை நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பா இதனுடைய பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்கும், ஏதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவ ரீதியாக நம்ம கணித்து அப்ப நடக்கிற தசாபுத்திகளை வைத்து நம்ம பலனை ஜாதகருக்கு அழகா சொல்லலாம். இது மாதிரி நிறைய காரகங்கள் இந்த 7ஆம் பாவத்துல இருக்கு. இன்னும் நிறைய பதிவுகள் நான் போடுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சு நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரிங்களா? ஜோதிடம் சம்பந்தமான ஆய்வு வேணும்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகம் சம்பந்தமான ஆன்லைன் கிளாஸ்ல கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.